இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையர் ஆடிடும் பாபா நதியை போற்றி சொல்லடியோ. முப்பாட்டன் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த வேத நாத்து விடாதா, நாத்தோட செய்தி சொல்ல காத்து வராதா. செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான், எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான். நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி, நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி. தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ. இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நங்கையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ. செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து. தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து. மன்றத்தால் பாயும் குதிரையை மாணிக்க கையால் தொட கந்தர்வன் பாடுന്ന மதிலக மந்தாரம் பூவிட்ட தணலில், கந்தர்வன் பாடுന്ന மதிலக மந்தாரம் பூவிட்ட தணலில் ஊஞாலே பாடாமோ, ஊஞாலே பாடாமோ. மானத்தை மாமண்டு
गणराजा
ரொம்ப அருமையாக சுற்றினாங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய திறமைகள் இந்த நேரத்தில் காமிச்சாதான் வந்துட்டு எங்களுக்கு தெரியும். கரெக்டான இடத்துல பயன்படுத்திப்போம். யூட்டிலைஸ் பண்ணுங்க. நாங்களும் சினிமாவில் இருக்கோம். உண்மையிலே திறமையானவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்டால் நாங்களும் வாய்ப்பு கொடுக்க தயார். உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திக்கிறோம். எல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
இல்லாமல்ல இறைவனுடைய அருளோடு ஆனந்தமான 2026 மலர்ந்த இந்த தருணத்தில் தைப்பொங்கல் திருவிழா இவ்வளவு கோலாகலமாக இவ்வளவு உற்சாகமாக நடைபெறக்கூடிய முக்கியமான இடம் எதுனா நம்முடைய கல்லூரி மட்டும்தான். ஏன் நாம இங்க இருக்கிறதுனால நம்ம பெருமையா சொல்லிக்கிறோமா? அப்படி இல்லை. காலையில உள்ள நுழைஞ்சதுல இருந்து தெய்வீகம் மாறல, பண்பாடு மாறல, கலாச்சாரம் கொஞ்சம் கூட குறையல. கலையில உங்களுக்கு சளைச்சவங்க யாருமே இல்லை. அப்படி இறைவன் கொடுத்த அழகான பூக்கள் நிறைந்த நந்தவனாக இந்த மகாலட்சுமி கல்லூரி அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு கல்லூரியை பெரியவர்களின் ஆசைகளோடு உருவாக்கி இன்றைக்கு தனித்து அதை திறம்படக்கூடிய பாலாஜி ஐயா அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் தகும். அந்த வாழ்த்துக்கு அளவே கிடையாது. ஒரு முறை அங்கங்கம் நிறைந்த ஒரு கரவொலியோட தலைவரை வாழ்த்துவோமா? எல்லாரும் அவருக்கு ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லுவோமா? பொங்கல். வீரத்தில் சளைத்ததல்ல தமிழ் மண் என்பதை எவ்வளவு சிங்க பெண்கள் இருக்கீங்கன்னு பார்த்தோம். சிலம்பத்தை பத்தி பேசும்பொழுதே அவ்வளவு வீரம் இருந்தது பேச்சுல. பேசும்போது இவ்வளவு வீரமா பேசுறாங்க. கையில சிலம்பம் கொடுத்தா என்ன செய்வாங்கன்னு காத்திருந்தா அது அதுக்கு ஒரு படி மேல போய் வளாகமே அதுக்கு போற அளவுக்கு இருந்தது. சரி, பக்தி பார்த்தாச்சு, கலாச்சார பொங்கல் எல்லாம் பார்த்தோம். அதுல 3 பொங்கலும் பார்த்தோம். பொங்கலும் பார்த்தோம், மாட்டு பொங்கலும் பார்த்தோம், காணும் பொங்கலும் பார்த்தோம். ஒரே நாள். இப்ப இதுவே பொங்கல் 2 நாள் கழிச்சு என்ன கொண்டாட போறோம் எங்களுக்கு தெரியல. தான் குழம்பி போயிட்டு இருக்கோம். பொங்கல் இன்னைக்கு முடிஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நிறைவான பொங்கல் விழாவை பார்த்து இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து உட்கார்ந்தோம். அவ்வளவு எழுச்சியாக வார்த்தை சொன்னாங்க. திரைத்துறையில கலை கண்டவர்கள் இன்னும் நிறைய சாதனைகளை செய்யிருக்காங்க. அவங்க மனசு உடனே இங்க சொல்லணும்னு தோணுது. திறமையோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கவும் காத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பண்பாடு சார்ந்து எங்கேயாவது ஒரு தேவை இருக்கு, ஒரு நல்ல இடத்துல ஒரு கௌரவமான ஒரு நிலைக்கு கலையை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னா, அன்னையில ஒரு அற்புதமான வெற்றி திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் இங்க நம்ம கூட வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு முதல் வாய்ப்பு கன்னட மொழியில கிடைச்சது. அடுத்து தமிழ் மொழியில அதை வெளியிட போறாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் அந்த செய்தியெல்லாம் நமக்கு வரப்போகுது. அவங்களுடைய பார்வை, கலைஞர்களுடைய பார்வை இங்க பதிஞ்சிருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து சிலம்பம் பண்ற மாதிரி ஒரு நல்ல சீன் வைக்கணும் அப்படின்னா உடனே பாலாஜி சார் தான் போகணும். அதுபோல ஒரு நளினமான ஒரு நாட்டியத்தை ஒரு நல்ல இடத்துல கொண்டு வரணும்னு நினைச்சா உங்க ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு கல்வியிலும் பக்தியிலும் கலாச்சாரத்திலும் கலையிலும் சிறந்து விளங்குகின்ற மாணவ செல்வங்களா இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் இல்லாமல் இறைவன் பரிபூரண அருளை தந்து